உங்கள் தாபிஈன்கள் அனைத்து அன்னவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நாம் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறப்புகள், வாழ்க்கை வரலாறுகள், அழகிய முன்மாதிரிகள் போன்ற தகவல்களை இங்கு உலமாக்களால் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய மகத்துவங்கள், மாண்புகள் பேசி முடிக்க முடியாத ஒரு விஷயமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறப்புகளை பேசப்போனால் வார்த்தைகள் முடிந்துவிடும், சிறப்பு முடியாது. எழுதப்போனால் எழுத்துக்கள் முடிந்துவிடும், ஏடுகள் முடிந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சிறப்பை சொல்லி முடிக்க முடியாது. ஒரு பாடலில் சொல்வதைப் போல 1000 கவிஞர்கள் பிறந்தாலும் அவர் புகழ் பாடி முடியாது என்பதுதான் உண்மை. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கிறார்கள். ஆயிஷா நாயகி சொன்ன செய்தி என்னென்றால், நீங்கள் குர்ஆனை பார்க்கலையா என்று தான் கேட்டார். குர்ஆன் அவர்களுடைய குணமாக இருந்தது. கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குர்ஆன். அவருடைய அஹ்லாக்குகள் குர்ஆன். குர்ஆன் எதை சொன்னதோ அத்தனையும் நாயகத்திடத்திலே இருக்கிறது. நாயகத்திடத்தில் எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் குர்ஆனில் இருக்கிறது. இரண்டும் வித்தியாசம் இல்லை. இப்போ குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, குல்லு கானல் பஹ்ரு மிதாதல் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலோ ஜினா பிமிஸ்லிஹி மததா. இந்த ஆயத்துக்கும் தஃப்சீருடைய உலமாக்களுடைய விளக்கங்களுக்கும் அதிகமாக இருக்கு. கடல் நீர்களை மையாக மாற்றி, கடலில் உள்ள தண்ணீர் இருக்கிறதே, கடலில் கரை கண்டவர்கள், ஆழம் கண்டவர்கள் யாரும் இல்லை, அது எங்களுக்கு தெரியும். இந்த கடல் நீர்களை எல்லாம் மையாக மாற்றி உலகத்தில் உள்ள மரம் மட்டைகளை பேனாவாக ஆக்கி இந்த குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும், அல்லது இதே போன்ற 7 கடல்களை கொண்டு வந்து விளக்கங்கள் சொன்னாலும் அந்த தண்ணீர் முடிந்துவிடும், குர்ஆனுடைய சிறப்பும் விளக்கங்களும் முடியாது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற செய்தி. ஒரு கடல் தண்ணீரை வத்தினாலும் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லி முடிக்க முடியாது என்றால், குர்ஆன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குர்ஆன் என்று வருகின்ற பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவங்களை, மாண்புகளை உலகத்தில் பேசி முடிக்கவும் முடியாது, பாடி முடிக்கவும் முடியாது, எழுதி முடிக்கவும் முடியாது. அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் நம் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை சிறப்பு எப்படி என்று சொன்னால், உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை தோன்றிய அத்துணை நபிமார்களும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டுதான் உலகத்துக்கு வந்தார்கள். அவங்கள பூமியில உலகத்தில் படைக்க முன்னால ஆலமுல் அர்வாகில் இருக்கின்ற பொழுது எல்லா நபிமார்களும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஈமான் கொண்டுதான் உலகத்துக்கு வந்தார்கள். وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ
சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திகுல் லிமா மஅக்கும் லதுமினுன்ன பிஹி வலதன்சுருன்ன என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த செய்தியை சொல்கிறார். என்ன செய்தி? எல்லா நபிமார்களிடத்திலும் ஆலமுல் அர்வாஹில் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் எடுத்தான். எல்லா நபிமார்களும் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன ஒப்பந்தம்? உங்களுக்கு நான் வேதத்தை தருகிறேன், ஞானத்தை தருகிறேன், மனிதர்களில் உங்களை நபியாக ரசூலாக ஆக்கிவிடுகிறேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டும் என்ன தெரியுமா? என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்தில் இருக்கின்ற அந்த காலத்தில் இவர்கள் வந்துவிட்டால் அவருக்கு உதவியாக இருக்கவும் வேணும், அவரை ஈமான் கொண்டு விடவும் வேணும். எல்லா நபிமார்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். வல தன்சுருன்னா, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த ஆயத்துடைய அந்த விளக்கத்தை சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் எடுத்துக்கொண்ட ஒப்பந்தம் என்னவென்றால், ஒவ்வொரு நபிமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய நற்குணங்களை பற்றி, அவர்களுடைய சிறப்புகளை பற்றி அந்தந்த உம்மத்துக்கு சொல்லியே ஆக வேண்டும். அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை வந்த அத்துணை நபிமார்களும் அவர்களுடைய கூட்டத்துக்கு சொன்னார்கள், கடைசி காலத்தில் ஒரு சிறப்புக்குரிய ஒரு நபி வர இருக்கிறார், அவர் இப்படிப்பட்டவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய தன்மைகளை எடுத்து எல்லா நபிமார்களும் பேசினார். பைபிள் எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த வேதங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை, மகத்துவங்களை பேசாத எந்த ஒரு வேதத்தையும் அல்லாஹ் உலகத்தில் இறக்கவில்லை. எந்த ஒரு நபியும் உலகத்தில் வரவில்லை. வந்த அத்துணை பேர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறப்புகளை எடுத்து சொன்னார்கள். அதனால் தான் அதிகமான நபிமார்கள் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நான் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் கேட்டார். அந்த நாயகத்துடைய ஒரு உம்மத்தாக என்னை ஆக்கிவிடு என்று கேட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுத்தார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். படைப்பிலும் சரி, அவர்களுடைய குண அதிசயங்களிலும் சரி, அவர்கள் உலகத்தில் தனி அற்புதமானவர்கள். 1,24,000 நபிமார்களுடைய அனைத்து தன்மைகளையும், அனைத்து நற்குணங்களையும் ஒன்றாக திரட்டப்பட்டு வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபபி ஹுதாஹு முக்ததி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். முன்னால் சென்ற எல்லா நபிமார்களுடைய சிறப்புகள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய பொறுமையை நாங்கள் பார்க்கிறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு தனி சிறப்பு ஒன்று இருந்திருக்கு. எல்லோருடைய சிறப்புகளும் ஒன்றாக படைக்கப்பட்டவர்கள் தான் நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினாலே 1,24,000 நபிமார்களையும் பின்பற்றியதாக ஆகிவிடும். எல்லா தன்மைகளும் நாயகத்திடத்தில் இருக்கு. சிலர் பார்த்து நாங்கள் சொல்லுவோம், இவர் அப்படித்தான், எல்லாம் நல்ல தொழுகிறார் தான், ஆனால் இது கொஞ்சம் மாற்றம். சதக்கா கொடுக்கிறார் தான், ஆனால் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று நாங்கள் ஒரு அபிப்பிராயம் சொல்லுவோமே. நல்ல மனுஷன் தான், தொழுகிறார் தான், ஆனால் இது கொஞ்சம் அவரோட பிழை, ஒழுங்கா பேச தெரியா என்றார். இல்லாட்டி அவருக்கு கொஞ்சம் கோபம் போகுது. ஒவ்வொரு மனிதர்களிலும் குறை இருக்கிறது. குறையே இல்லாத ஒரு மனிதர் உலகத்தில் நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இது இருந்திருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. உலகத்தில் எதெல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள், குணங்கள்
நற்குணம் என்று இன்று நாங்கள் சொல்கிறோமே, எதெல்லாம் நாங்கள் பேசுகிறோமோ அது அத்துணைக்கும் முன்மாதிரி நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எதை எடுத்து பார்த்தாலும் அங்க நாயகத்திடத்தில் அது இருக்கிறது. எதை எடுத்து பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு அதை சொல்லி இருக்கிறார்கள். இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் வந்ததே நற்குணங்களை பூர்ணமாக்கிட்டு போவதற்குத்தான். நல்ல பழக்கவழக்கங்கள் அஹ்லாக் என்று சொல்கிறோமே, இந்த நற்குணம் என்பதுதான் இன்று எங்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஆக குறைவு. அத்தனை நற்குணங்களையும் பரிபூர்ணப்படுத்தியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதத்தில் ஆக முக்கியம் நற்குணம். இபாதத்து எப்படி முக்கியமோ, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி எதை எடுத்து பார்த்தாலும் அதனுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? நற்குணம். ஒரு மனிதர் தொழுகிறார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை தொழுகையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவரிடத்தில் அந்த தொழுகை நற்குணத்தை உருவாக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டும் ஒரு மனிதனை தடுக்கும், நல்ல குணத்தை உருவாக்கும். அருவருக்கத்தக்க மானக்கேடான பாவமான இப்படியான தன்மைகளை தொழுகை அகற்றும். தொழுகை ஒரு மனிதனுடைய தொழுகையாக இருக்குமாக இருந்தால் அவரை அந்த தொழுகை பயன்படுத்த வேண்டும். என்ன? அவரிடத்தில் மானக்கேடான வார்த்தைகள், பேசுகின்ற வார்த்தைகள், பாவமான காரியங்கள் எல்லாம் நீங்கி நற்குணங்கள் மட்டும் தான் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அவர் ஒரு தொழுகையாளி. அவருடைய தொழுகை ரூஹானியத்தானது, உயிரூட்டமுள்ள தொழுகை. இல்லைன்னா எல்லாரும் வாரம் தொழுகிறோம் போறோம் தான். இப்போ தொழுகை எதை சொல்கிறது? நற்குணத்தை உருவாக்கத்தான் தொழுகையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? யார் புறம் பேசுகின்றது, பாவமான காரியங்களை விடலையோ அவர் நோன்பு நோற்றிருப்பது, பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஒருத்தர் நோன்பு பிடிச்சிக்கிறார், ஆனால் வளமையாக அவருடைய அந்த குணமாகவே இருக்குது. நோன்பு பிடிச்சு கொண்டு புறம் பேசுகிறது, நோன்பு பிடிச்சு கொண்டு பாவமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கு, ஆனால் பசியிலிக்கிறார். சஹர்லேருந்து மகரிப் வரைக்கும் பசி, தின்னல்ல, குடிக்கல. ஆனால் அவரிடத்தில் அந்த புறம், அந்த மானக்கேடான பாவமான காரியங்களை அவர் விட்டுவிடவில்லை என்றிருந்தால் அந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இப்ப நோன்பு எதை செய்கிறது? நோன்புடைய தன்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதனை தீய குணத்திலே இருந்து, புறம் பேசுகின்ற தன்மையிலே இருந்து, கோல் சொல்கின்ற தன்மையிலிருந்து ஒரு மனிதனை நோன்பு மாற்ற வேண்டும். மாற்றினால்தான் அது நோன்பு. எங்களை மாற்றலையா அது நோன்பு இல்லை. ஏதோ பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம். இந்த நோன்பில் எந்த பிரயோஜனத்தையும் எங்களால் காண முடியாது. ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கிறான்? யார் ஹஜ்ஜி மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜ்ஜி ஒருத்தர் ரெடி ஆயிட்டார், ஹஜ்ஜி போக்குள்ள என்ன சொல்றோம் நாங்கள்? அதிகமான உம்ரா செய்யுங்க, ஏண்டிய மட்டும் உம்ரா செஞ்சுக்கோங்க, ஏண்டிய மட்டும் நீங்கள் தவாஃபை செஞ்சுக்கோங்க, இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஹஜ்ஜி உன்னை மனிதனாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் நீ தீய குணங்களை அகற்றி நற்குணங்களை உருவாக்க வேண்டும். நற்குணத்தை உருவாக்குவது ஹஜ்ஜுடைய வேலை, நோன்புடைய வேலை, தொழுகையுடைய வேலை. ஜக்காத்து ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும்,
அவங்கள பரிசுத்தப்படுத்தும். ஜக்காத் எடுங்க நாயகமே, அவர்களிடத்தில் சொத்திலிருந்து ஜக்காத்தை எடுங்க. அந்த ஜக்காத்து அவர்களையும் சுத்தப்படுத்தும், அவர்களுடைய வியாபாரத்தையும் சுத்தப்படுத்தும். எல்லா அமலும், எல்லா அமலுடைய பிரதிபலிப்பும், எல்லா அமல்களுடைய சக்தியும் என்ன தெரியுமா? மனிதனை துட்குணத்திலே இருந்து நற்குணத்தின் பக்கம் கொண்டு வருவதுதான் எல்லா இபாதத்தும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் முஃமின லயுத்ரிகு பிஹுஸ்னி ஹுல்கிஹி தரஜத ஸாயிமல் காயிம். ஒரு முஃமின் அவருடைய நல்ல குணம் உருவாகுவதனால் அவருக்கு கிடைக்கின்ற தரஜா என்ன தெரியுமா? அந்த நற்குணம். நின்று வணங்கக்கூடிய ஒரு நோன்பாளியுடைய அந்தஸ்துக்கு அந்த அவருடைய நற்குணம் அவரை கொண்டு போய் சேர்க்கிறது. ஒரு மனிதனுடைய நற்குணம் அவரை ஒரு நோன்பு நின்று வணங்கக்கூடிய, இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார், பகல் முழுவதும் நோன்பு நோக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் இருக்கும்? அந்த அந்தஸ்துக்கு ஒரு மனிதனை நற்குணம் என்பது உயர்த்தி கொண்டு போகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அக்மலுல் முஃமினீன ஈமானன் வஹ்ஸனும் குலுகா. மூமின்களுடைய ஈமானின் பரிபூர்ணத்துவமே எதில் இருக்குது தெரியுமா? நற்குணத்திலே தான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், மூமீன்களாக இருக்கிறோம். எங்களுடைய ஈமானின் பரிபூர்ணத்துவமே எதில் இருக்கிறது? நற்குணத்தில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக சொல்லி காட்டினார். அக்ஸருமா யுதுஹிருல் ஜன்னத தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குல்க். அதிகமாக மனிதர்களை சுவர்க்கத்துக்கு எடுத்துக்கொண்டு போறது என்ன தெரியுமா? தக்குவா, நற்குணம். சுவர்க்கத்துக்கு ஒரு மனிதர்களை அதிகமாக சுவர்க்கத்துக்கு போவதற்குரிய ஆயுதம் நற்குணமும் தக்குவாவும். இப்ப நற்குணம் எந்த அளவுக்கு முக்கியம், தக்குவா முக்கியமோ? சில ஹதீஸுகளில் பார்க்கின்ற பொழுது அமல்களை விட நற்குணத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராசி, நாளை கியாமத்திலே எங்களுடைய நன்மை எடைகளை நிறுக்கக்கூடிய அந்த தராசியை கணமாக்கக்கூடியது எது தெரியுமா? தொழுகை என்று சொல்லல, நோன்பு என்று சொல்லல, நற்குணம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா அமல்களையும் போட்டு நற்குணத்தை தூக்கி அல்லாஹு தஆலா வைக்கின்ற பொழுது நன்மையுடைய எடை அப்படியே பாரமாகிடும், அவர் சொர்க்கத்துக்கு போய்விடுவார். நற்குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் நற்குணம். ஹுஸ்னுல் குல்க். வ இன்னக லஅலா குல்கின் அதீம். அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், விவரித்திக்கல்ல. ஒரே வார்த்தை, ஒரே ஆயத், வ இன்னக லஅலா குல்கின் அதீம். நபியே, நீங்க மிக வலுப்பமான நற்குணத்திலே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். நற்குணத்தை உலகத்தில் எதை எடுத்தாலும் நாயகத்திலே இருந்தால் வந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது முதல் அவர்கள் நுபுவத்தை சொல்கிறார்கள். 40 வயசுல மக்களுக்கு தன்னை ஒரு நபி என்று சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்று சொல்கிறார். மக்களுக்கு அவர்கள் காட்டின ஆதாரம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கு தன்னை ஒரு நபி என்று அறிமுகப்படுத்துவதற்கு காட்டின ஆதாரம், 40 வருடங்கள் நான் உங்களுடன் வாழ்ந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 40 வருடங்கள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னில் எதை கண்டீர்கள்? நீங்கள் ஏதாவது ஒரு தீய செயலை கண்டிருப்பீங்களா? என்னை பார்த்து, என்னுடைய நடத்தையை பார்த்து நீங்கள் அல் அமீன் என்று பட்டம் தந்தீர்கள், அஸ்ஸாதிக் என்று சொன்னீர்கள். இப்படிப்பட்ட நான் சொல்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய ரசூல்.
ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் போய் பேசினது கிடையாது. நம்பிக்கை துரோகம் அந்த காலத்திலே பிறந்தது முதல் ஸல்லல்லாஹு யாருக்காவது சொல்லணுமா 10 வருஷமா நான் ஒரு பொய்யும் பேசல, 10 வருஷமா நான் எந்த ஒருத்தரையும் ஏமாத்தல்ல, 10 வருடங்களாக நான் இப்படி நடக்கல, ஏதாவது எங்களால் சொல்ல முடியுமா? 40 வருடங்கள் வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே சொல்கிறார்கள், என்னிடத்தில் உள்ள குறையை சொல்லி காட்டுங்கள். குறைகள் அற்றவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா உலகத்தில் அனுப்பினான். நற்குணத்தில் ஆக மிக முக்கியம் பலது இருக்கு. அதுல ஒன்று இரக்கம், அன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள், வானில் உள்ளவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள். பூமியில் உள்ளவர்களோடு நீங்கள் இரக்கமாக நடந்து கொண்டால் வானில் உள்ளவர் உங்களோடு இரக்கமாக நடந்து கொள்ளுவார். ரஹ்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று நாங்கள் சொல்கிறோம். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த உலகத்துக்கே ரஹ்மத், மனிதர்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனித இனத்துக்கு மட்டுமல்ல, உலகத்தில் மிருகங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தானவர்கள், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ரஹ்மத்தானவர்கள், வானம் பூமிக்கும் ரஹ்மத்தானவர்கள். அந்த நாயகம் நாங்கள் ஓதுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுகிறோம். ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். அல்லாஹ் தான் ரப்பு. அல்லாஹ் எப்படி ரப்புல் ஆலமீனாக இருக்கிறானோ அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருக்கிறார்கள். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பாக இருக்கிறான். மனிதனுக்கு மட்டுமா, மிருகங்களுக்கு மட்டுமா, சூரியனுக்கு மட்டுமா? உலகம் அல் ஆலமு குல்லு மா சிவல்லாஹ். உலகம் ஆலம் என்றால் என்ன? அல்லாஹ்வை தவிர உள்ள அத்துணையும் ஆலம் தான் உலகம். அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாமே உலகம் தான். அத்துணைக்கும் அல்லாஹ் ரப்பு, அத்துணைக்கும் அல்லாஹ் தான் ரப்பு, வேறு ரப்பு இல்லை. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த உலகத்தில் உள்ள அத்துணைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரஹ்மத் என்று சொல்லி காட்டுகிறார். அவ்வளவு இரக்கம் கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். மனிதர்களோடு மட்டுமல்ல, மிருகங்களோடும் அப்படித்தான். வரலாறு வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் போற ஒரு நேரத்தில் ஒரு நாய் குட்டியிட்டு இருக்கிறது. ஒரு நாயோ நாய் குட்டிகளையோ கண்டவா சின்ன பிள்ளை எல்லாம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் குழப்புறது, விளையாடுறது, கல் வீசி பார்க்கறது, இது எங்களுடைய போகின்ற அந்த நேரத்தில் அந்த நாயை சேட்டை செய்ய நினைத்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். தடுத்தது மட்டுமல்ல, இன்றைக்கு உலகம் மனிதனுக்கு நாய் பாதுகாப்பு கொடுக்கிறது. மனிதனுக்கு நாய் வளர்க்குறாங்க. ஏன் வளர்க்குறாங்க? இல்லை, கள்ளம் வரப்படாது, திருடம் வரப்படாது. மனிதனுக்கு பாதுகாப்பாக நாய் வளர்க்கிறார்கள். மனிதனுக்கு நாய் பாதுகாப்பு கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாய்க்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். ஒரு சஹாபியை நியமித்தார்கள், நீங்கள் இதே இடத்தில் இருக்க வேண்டும், இந்த நாயை பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு இரக்கம் கொண்டவர்கள். நாய் நஜீஸ் பட்டால் 7 தடவை கழுகணும். அந்த நாய்க்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் காட்டினார்கள் என்றால், அரக்க குணம் கொண்டவர்களுக்கு மத்தியில் இரக்க குணத்தோடு பிறந்தவர்கள் நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏராளமான ஒரு தேள் ஒரு கல்லுக்குள் அகப்பட்டு சிக்கி வர முடியாமல் தவிக்கின்ற அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்லை எடுக்க போறார். சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே, அது தேல் உங்களை கடித்து விடும் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லை எடுத்தாங்க.
எடுத்ததோடு அந்த தேல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீண்டியது. சஹாபாக்கள் சொன்னார்கள், சொன்னோமே நாயகமே யா ரசூலல்லாஹ், தீண்டும் என்று சொன்னோமே, ஏன் இப்படி செய்தீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீண்டுவது அதனுடைய குணம், கஷ்டத்தில் உள்ளவனுக்கு உதவி செய்வது, இரக்கப்படுவது என்னுடைய குணம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஏராளமான வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். அதிகமான பயான்களில் குப்பையை கொண்டு கொட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு போகிற வழியில், அவர்கள் போகிற வழியில் ஒரு பெண்மணி குப்பை கூலங்களை ஒன்று திரட்டி நாயகத்தின் மீது கொட்டுவார். கொட்டி கொட்டி போன அந்த குப்பைகளை கூலங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை, அதை தட்டி தட்டி போனார். எங்களை மேல யாராவது எங்களை உருக்கி பார்த்தாலே என்னான்னு கேட்போம். நாங்கள் அது அழகான பாசைகள்லையும் கேட்போம். யாராவது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எங்களை உருக்கி பார்த்துட்டு இருந்தா அழகான வார்த்தைகளால் என்னத்தை பார்க்குறேன்னு கேட்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே எந்த நாளும் கொட்டினாங்க, ஒரு நாள் காணல. வளமையாக கொட்டப்படுகின்ற அந்த இதை காணல. கேட்டாங்க, என்ன அந்த பொம்பளை யார சொல்லலாம்? அவங்க சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் என்ன செஞ்சிப்போம்? எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு கொடுத்தான் அல்லாஹ். இது எங்களுடைய பாசை. எங்களுக்கு இப்படியெல்லாம் அநியாயம் செஞ்சாங்கல்ல, இப்படியெல்லாம் பேசி தெரிஞ்சாரு தானே, இன்னைக்கு அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க, ஹாஸ்பிட்டலில் படுக்கிறார் என்று சொல்கின்ற தன்மை இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே நோய் விசாரிக்க போகிறார்கள். அந்த பெண்ணுக்கு புதுனம். இவ்வளவு அநியாயம் செஞ்சும் கூட எனக்கு சுகமில்லை என்று சொன்ன நேரத்தில் ஓடி வந்தீர்களே, கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவுகிறார் அந்த பெண்மணி. வாளால் இஸ்லாம் பரவவில்லை. அப்பப்ப யுத்தம் வந்த நேரத்தில் யுத்தம் நடந்ததே ஒழிய இஸ்லாம் பரவியது நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தால் தான். அவ்வளவு பெரிய அபூஜஹலுக்கு சுகம் இல்லை என்று சொன்ன நேரத்திலே போய் பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஜஹல் எவ்வளவு அநியாயம் செஞ்சான், அபூஜஹலுக்கு சுகம் இல்லையாம் என்று கேள்விப்பட்டு நோய் விசாரிக்க போனான். ஒரு பெண்மணி தன்னால் சுமக்க முடியாத ஒரு சுமையை தலையில் சுமந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறார்கள், தாங்க நான் தூக்கிட்டு வார். கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வார்கள், இரக்கப்படுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயே, உங்களுடைய சுமையை என்னிடம் தாருங்கள், நீங்கள் எங்கே போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். தலையிலே அந்த பெண்மணியும் கொடுக்க நாயகம் அதை சுமந்து கொண்டு அந்த தாயிடத்தில் கேட்கிறார்கள், சரிம்மா நீங்கள் எங்கே போறீங்க, எங்கே கொண்டு வந்து தரணும் இந்த உங்களுடைய இது பார்சலை? அந்த பெண்மணி சொல்லுவாங்க, இல்லை இந்த ஊரில் இருக்க நான் விரும்பலை, இந்த ஊரில் வசிக்க எனக்கு விருப்பமில்லை. யாரோ முஹம்மது என்ற ஒருத்தர் வந்து இருக்கிறாராம், புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து இருக்கிறாராம், எங்களுடைய தெய்வ சிலை வணக்கங்களை பிழை என்று சொல்கிறாராம். அந்த முஹம்மது இருக்கக்கூடிய இந்த மண்ணில் நான் வாழ தயாராக இல்லை என்று ஏசி போறான். எனக்கு நாங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்ய பேத்து எங்களுக்கு ஒருத்தர் ஏசினா என்ன செய்வோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால் தன்னுடைய அந்த மூட்டையை கொடுத்து அதை இறக்கி கொடுத்துட்டார். கடைசியாக தான் அந்த தாய் கேட்கிறாள், எனக்கு கேட்க மறந்துட்டு இவ்வளோ தூரமாக இவ்வளோ நல்ல ஒரு பிள்ளை ஆயிக்கிறீங்களே, நீங்கள் யார் வாப்பா? நீங்கள் யார்? இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க அந்த சுமையை நீங்கள் சுமந்து வந்தீர்களே இவ்வளவு தூரம், எவ்வளோ இரக்க மனப்பான்மை, நீங்கள் யார்? உங்களோட பேர் என்ன? அமைதியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இவ்வளவு நேரமாக யாரை பற்றி சொல்லி வந்தீர்களோ அந்த முஹம்மது நான் தான் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். உடனே இஸ்லாத்தை தழுவுகிறார் அந்த பெண்மணி. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதேவிக்கா நான் இவ்வளவு பேசினது? இப்படிப்பட்டவர்களுக்கா, இந்த நற்குணம் கொண்டவர்களையா நான் திட்டினேன்?
தழுவுகிறார்கள் இஸ்லாத்தை. நற்குணத்தால், நாயகத்துடைய குணத்தால் இஸ்லாம் மலர்ந்தது. ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுக்காக அழுதவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு இரக்கம் கொண்டவர்கள். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தை பற்றி, ரப்பி இன்னஹுன்ன அதுல்லன கஸீரம் மினன் நாஸ், யா அல்லாஹ் இந்த சிலைகள் அதிகமாக மக்களை வழிகெடுத்துட்டு, யா அல்லாஹ் இந்த சிலைகள் எல்லாம் மக்களை வழிகெடுத்து கொண்டு இருக்கிறது, வழிகெடுத்து விட்டது. என்னை யார் ஏற்றுக்கொண்டார்களோ ஃபஹுவ மின்னி, யார் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ நீ கண்ணியமானவன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், இரக்கமானவன் என்ற அமைப்பில் ஒரு குர்ஆன் ஆயத்தை வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். இதேபோல் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் கேட்கிறார்கள், இன் துஅذிபுஹும் ஃபைன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ் அவர்களை நீ அதாபு தண்டிக்க நினைத்தால் தாராளமாக தண்டிக்க, அவர்கள் உன்னுடைய அடியார்கள், அவர்களை நீ மன்னித்து விட்டால். இந்த ஆயத்தை ஓதிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கரத்தையும் ஏந்தி, ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்துக்காக துஆ கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட தண்டிக்காத, மன்னிச்சிடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ் என் உம்மத்தை தண்டிச்சிடாத, மன்னிச்சிடு. இந்த ஆயத்தை ஓதின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி கொண்டு அழுதார்கள். உம்மத்தி உம்மத்தி என்று அழுதார்கள். யா அல்லாஹ் என் உம்மத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்தை கேட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள், யா அல்லாஹ் என்ற உம்மத். அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும் ஏன் அழுகிறார் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னாங்க, என்ற ஹபீப் அழுது கொண்டிருக்கிறார், போய் கேளுங்க என்ன என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், ஏன் அழுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் கேட்டு வர சொன்னான், உம்மத்தை நினைத்து அழுகிறேன், என் உம்மத். அப்பதான் அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு மாற்றம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். வலா யுஹ்ஸீக அல்லாஹ், அல்லாஹ் எந்த ஒரு அநியாயமும் உங்களுக்கு செய்ய மாட்டார். உங்களுடைய உம்மத்தை சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான், நீங்கள் அழாதீர்கள் யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். என்னையும் உங்களையும் ஏண்ட புள்ள உங்களோட புள்ளகளை நினைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள், யா அல்லாஹ் என் உம்மத் எல்லாரும் சுவர்க்கத்துக்கு போகணும். எவ்வளவு இரக்கம், எங்களோட எவ்வளவு இரக்கம் அந்த நாயகத்துக்கு இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் மிஅராஜுடைய நாளையில். யாருக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு இன்றைய இரவு உங்களுக்கு கிடைக்க போகிறது. எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்டாங்க அல்லாஹ்வை நேராக பார்க்குவாங்க, எல்லாரும் ஆசைப்பட்டாங்க, யாருக்கும் அது கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அழைத்து வாருங்கள், என்னுடைய ஹபீபை நான் பார்க்க வேண்டும். இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த நேரத்தில். உலகத்தில் யாருக்கும் அதற்கு முன்னாலும் கிடைக்கல, அதுக்கு பிறகும் கிடைக்காது. அல்லாஹ்வை நேராக பார்க்கிற காட்சி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? ஜிப்ரீலே என்ன விஷயம் வந்தீங்க, ஏதாவது அதாபுகள் சம்பந்தமாகவா கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏதாவது தகவல்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்கணும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறார். சுப்ஹானல்லாஹ். எல்லோரும் அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்பட்டார்கள், நேராக அல்லாஹ் ஆசைப்படுகிறான். யா ரசூலல்லாஹ் உங்களை பார்க்கணும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான், உங்களை அழைத்து வர சொன்னான். எவ்வளவு சந்தோஷம் இந்திக்கணும். நாயகத்துடைய முகத்தில் சந்தோஷத்தை காணல. ஏன் யா ரசூலல்லாஹ் சந்தோஷம் இல்லையா? இந்த பாக்கியங்கள் நம்ம எனக்கு மட்டும்தானே, யாருக்கும் கொடுக்கப்படாத இந்த பாக்கியம் யாருக்கு? எனக்குத்தானே. அதில் எந்த சந்தோஷமும் எனக்கு இல்லை. என் உம்மத்துக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லுங்கள். என் உம்மத்துக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு அல்லாஹ் தருவான் நாயகமே, நீங்கள் பொருந்திக் கொள்ளுவீர்கள். அழைத்து போனார்கள்.
அல்லாஹ்வை சந்திச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாம் சொன்னாங்க. நாங்கள் அத்தஹியாத் ஓதுகிறோம். அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து த்வையிபாத்து லில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து அல்லாஹ் ஸலாத்தை சொன்னா அந்த இடத்தில் சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட இதற்கு பின்னால் நான் வந்தால் கருகி விடுவேன் என்று பயந்தார்கள். என்னால் அனுமதி இல்லை, யாருக்கும் வரையிறார். அதையும் தாண்டி அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த நேரத்தில் யா அல்லாஹ், நான் உனக்கு சலாம் சொல்ல, நீ எனக்கு சலாம் சொல்ல, இந்த இரவில் உனக்கும் எனக்கும் மட்டுமல்ல யா அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ், என் அடியார்கள் என் உம்மத்தினர்களுக்கும் சலாம் உண்டாகட்டும். எந்த இடத்துல எந்த கட்டத்தில் யாரை நினைக்கிறாங்க என் உம்மத்துக்கும் சலாம் உண்டாகட்டும். அவ்வளவு இரக்கம் கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இந்த உம்மத்தின் மீது உம்மத்தினர்கள் சுவர்க்கம் போக வேண்டும், இந்த உலகத்துக்கே ரஹ்மத்தாக அல்லாஹு தஆலா அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அஹ்லாக் நற்குணங்களில் ஒன்றை அப்படி சொல்லலாம். இன்னொன்றை எடுத்தால் அதை ஒரு தலைப்பாக உலமாக்களும் பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. ஒவ்வொன்றாக நாயகம் எங்கள் மீது கொண்ட பாசம் என்று பார்ப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய மனிதர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், கண்ணியம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள், இரக்கம். தொழுகை நடக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக தொழுவிச்சாங்க. ஆரம்ப காலத்தில் 5 நேர தொழுகைக்கும் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு காலம் அது ஆரம்பம். அவசரமாக தொழுகையை முடிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு. ஏன், ஒரு குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்குது, ஒரு புல் அழுது, உடனே தொழுகையை அவசரமாக முடித்தாங்க. அந்த தாய் போய் குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்தார். மிம்பரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்குள்ள ஓடிக்கொண்டு வராங்க. புல்ல வார்த்தை கண்டோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்லேருந்து இறங்கி வந்து புள்ளையை தூக்கிட்டாங்க. இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்று அல்லாஹ் சொன்னது உண்மைதான் என்று சொன்னாங்க. இன்னைக்கு ஹஸ்ரத் தீப்பார் பள்ளி இமாமிக்கிறாங்க, மிம்பரில் ஹொத்துபா ஓதி தீப்பார், அவரோட புல்ல வாரத்தை கண்டு ஹஸ்ரத் மிம்பர்லேருந்து இறங்கி வந்து புள்ளையை தூக்கினா அடுத்த ஜும்மா இல்லை, அதுக்கு முன்னாலே அவருக்கு டிக்கெட் தான் கொடுப்பாங்க. ஜும்மாவுடைய கண்ணியத்தை பாதுகாக்கலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மிம்பர்லேருந்து இறங்கி வந்தாங்க. ஏன், இரக்கம் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக வாழ்ந்து காட்டினார். மன்னிக்கின்ற மனப்பான்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் பரம்பரையாக எடுத்துக்கொள்வோம் பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனை பரம்பரையாக போகும், கல்யாணத்துக்கும் போக மாட்டோம். ஏன், எனக்கு சரியா என்னை கண்டு சொல்லலை கல்யாணத்துக்கு, என் கார்டில் மௌலவி என்று போடலை, அல் ஹாஜ் என்று போடலை, ஃபேமிலி போடலை, எனக்கு மட்டும். இதை வச்சுக்கொண்டு கூட பிறந்த சகோதரர்கள் கூட எவ்வளோ நாள், 3 நாளைக்கு மேலே ஒரு மனிதர், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லா யஹில்லு ஹலால் இல்லை, பேசாமல் இருப்பது துன்யாவுடைய விஷயத்துக்காக. ஒரு 3 நாள் பிந்திட்டேன்னு சொன்னால் 3 நாளைக்குள்ளே சமாதானம் ஆகிடணும், இல்லைன்னு சொன்னால் அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஷாஜா ஹம்சா நாயகத்தை, தனக்கு துணையாக இருந்த ஹம்சா நாயகம் ஷாஜா, அபூஜஹில் நாயகத்தை ஏசினார், அடித்தார் என்ற செய்தி கேள்விப்பட்டு ஹம்சா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹிலுடைய கன்னத்தில் அடித்தவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னால வேட்டைக்கு போய் வாராங்க. ஹம்சா நாயகத்துடைய மனைவி சொல்கிறார், பாவம் வாப்பா இல்லை உண்மை இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே, பிறப்பதற்கு முன்னால் தந்தையை இழந்தார்கள், பிறந்து 6வது வயதில் தாயும் மௌத்தாயிட்டாங்க, யாரும் இல்லை, கேட்க பார்க்க யாரும் இல்லை என்பதனால அபூஜஹில் அடிச்சிட்டான்.
ஹம்சா நாயத்துக்கு கோவம் போச்சு. ஷாச்சா நேராக வந்த மக்காவில் காபாவில் அபூஜஹில் ஆட்களோடு உட்கார்ந்து கொண்டு இருந்த பொழுது அந்த ஈட்டியை கொண்டு வந்து குத்தி இரத்தம் வர வைத்து, அவருக்கு யாரும் இல்லை என்று நினைத்து விடாதே, நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்ன ஹம்சா நாயகம், ஹம்சா ஃபாயிலுல் ஹைராத் வகாஷிபுல் குர்பாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இஸ்லாத்துக்கும் துணையாக இருந்தாங்க, நாயகத்துக்கும் துணையாக பக்கபலமாக இருந்தாங்க. அந்த ஹம்சா நாயகத்தை நாயகத்துடைய கண் முன்னால் ஹிந்தா கொலை செய்த காட்சியை, நெஞ்சை பிளந்து ஈரலை வெளியிலே எடுத்து அந்த ஈரலை சப்பி துப்பி வெறி தீர்த்த அந்த காட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதிலே கண்டார்கள். உஹது யுத்தத்தில் தன்னுடைய சாட்சா ஒன்று, தனக்கு எல்லா விதத்திலும் அன்பாக இருந்தவர்கள் என்பது ஒன்று. கண் முன்னால் ஹம்சா நாயகத்தை, அந்த வீர மகனை கொலை செய்து நெஞ்சை பிளந்து ஈரலை எடுத்து அதை சப்பி சப்பி துப்பிற அந்த காட்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனதை விட்டு போகல. கண்கள் கலங்கி நின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிந்தா அந்த ஈரலை சப்பி துப்பினால் அந்த இரத்தம், ஹம்சா நாயகத்துடைய இரத்தம் ஹிந்தாவுடைய உடம்புக்குள் போயிருந்தால் ஹிந்தா நரகம் தீண்டுவது, நரகம் அவருக்கு ஹராமாகும் என்றார் சொல்லுவது. ஹம்சா நாயகத்துடைய இரத்தம் ஹிந்தாவுடைய உடம்புக்குள்ள போயிருந்தா நரகம் ஹராம். பின்னால் ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றிக்கு பின்னால் ஹிந்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஹம்சா நாயகத்துக்கு அவ்வளோ அநியாயம் செஞ்சார். மக்காவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள். ஹிந்தா நடுங்குகிறார். வீட்டுக்குள்ள வீட்டை மூடிக்கொண்டு நடுக்கம், பயம். ஏன்? சாச்சா ஹம்சா நாயம் ஒரு வகையில் பால்குடி நானா தம்பி நாயகத்தோட. அந்த ஹம்சா நாயகத்துக்கு நான் செய்த அந்த அநியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தார்கள். நிச்சயம் இன்றைய நாள் ஹிந்தா அழிந்து விட்டால், ஹிந்தாவுடைய நினைப்பு, ஹிந்தா அழிஞ்சிட்டார். ஒருத்தர் சொன்னார், நீங்கள் நினைப்பதை போலல்ல அவர், நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்கள், மன்னிக்கின்ற மனப்பான்மை கொண்டவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். ஹிந்தா வந்தார், மன்னிப்பு கேட்டு கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மன்னிப்பு கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், ஹிந்தாவுக்கும் சொன்னார்கள், என்னுடைய கண்ணுக்கு கொஞ்சம் காலத்துக்கு கண் முன்னால் வர வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஹிந்தாவும் மன்னித்தார்கள். உடனே மன்னிப்பு கொடுத்தார்கள். பழி தீர்க்கவில்லை. இஸ்லாத்தில் அனுமதி உண்டு பழி தீர்ப்பதற்கு, ஆனால் பழி தீர்க்கவில்லை. மன்னித்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ற கண் முன்னால் வர வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஹிந்தாவை காண்கின்ற பொழுது என்னுடைய சாச்சாவுக்கு நடந்த அநியாயம் கண் முன்னே வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன்னிப்புடைய மறு உருவம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். அல்லாஹு தஆலா அந்த நாயகத்துக்கு அந்த மன்னிக்கின்ற சக்தியை கொடுப்பான். அவர்களுக்காக நீங்க மன்னிங்க, மன்னிப்பும் கேளுங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பிறந்த மாதத்தில் அழகான அவர்களுடைய முன்மாதிரிகளை நாங்கள் எடுத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து வளமையாக பயான தவற விடாம, இது ஒரு உதவி. என்ன உதவி தெரியுமா? எல்லா நபிமார்கள்ட்டையும் அல்லாஹு தஆலா ஒப்பந்தம் செய்தான் தானே, வல தன்சுருன்னா, அவர்களுக்கு உதவியும் செய்ய வேண்டும். எல்லா நபிமார்களும் அந்த உதவியை செஞ்சாங்க. என்ன உதவி? அந்தந்த கூட்டத்துக்கு மத்தியில் நாயகத்துடைய புகழ்களை சிறப்புகளை எடுத்து சொன்னாங்க. இப்ப எங்களை பார்த்து அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறான், வல்லதீன ஆமனூ பிஹி, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டார்களோ, வஅஸ்ஸரூஹு, அவரை கண்ணியம் செய்ய வேண்டும், வனஸரூஹு, அவருக்கு உதவியும் செய்ய வேண்டும், வத்தபஉ நூரல்லதி உன்சில மஅஹு, அவருடைய குர்ஆனையும் பின்பற்றிக் கொள்ள வேண்டும்.
வல்லதீன ஆமனு பிஹி, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டார்களோ அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? வஅஸ்ஸருஹு, அந்த நாயகத்துக்கு கண்ணியம் மரியாதை கௌரவப்படுத்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவப்படுத்தும். அது ரெண்டாவது ஈமான், அல்லாஹ்வுடைய தூதரை கௌரவம் செய்வது, கண்ணியப்படுத்துவது. வனசருஹு, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி நாயகத்துக்கு. இப்போ நாங்கள் என்ன உதவி செய்ய போகிறோம்? சஹாபாக்கள் எல்லா விதத்திலும் உதவி செஞ்சிட்டாங்க. நாங்கள் எப்படி ஈமான் கொண்டோம்? கண்ணியமும் மரியாதை நாயகம் இது உயிர்மிக்கு மேலால் இருக்கிறது. நாங்கள் எப்படி உதவி செய்கிறது? எப்படி உதவி செய்கிறது? ஒரு யுத்தத்தில் வச்சு யுத்த முறையில் அந்த பக்கம் காபிர்கள், இந்த பக்கம் முஸ்லீம்கள் இருப்பாங்க. கவிதை பாடுவாங்க. கவிதை பாடுவார்கள். என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அவர்களையும் இஸ்லாத்தையும் கேவலப்படுத்தி பாட்டு படிப்பாங்க. கவிதை காபிர்கள் அந்த பக்கம் படிப்பாங்க. அவர்களுக்கு மறுப்பு முஸ்லீம்கள் படிப்பாங்க. காபிப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு போன்ற மாபெரும் கவிஞர்கள், பாடகர்கள் இருந்தாங்க நாயகத்தோட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களோட மாபெரும் பாடகர்கள், கவிஞர்கள். யுத்த காலத்தில் அவங்க பாடினா இவங்களும் பாடுவாங்க. ஒரு யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி பாடுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு உதவி செய்பவர்கள் யார்? எனக்கு உதவி செய்பவர்கள் யார்? யார் சொல்ல, உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? அவர்களை எதிர்த்து நீங்கள் பாடுங்கள், அது எனக்கு செய்கின்ற உதவி. இவர்களும் பாடினார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல் முஃமின லயுஜாஹிது பிஸைஃபிஹி வலிசானிஹி, ஒவ்வொரு முஃமின்களும் வாளாலும் ஜிஹாது செய்வார்கள், நாவாலும் ஜிஹாது செய்வார்கள் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வாளால் செய்கின்ற ஜிஹாதை விட நாவால் செய்கின்ற ஜிஹாத் இருக்கிறதே, அது எதிரிகளுக்கு தாக்கம் கூட என்று சொன்னாங்க. வாளால வெட்டினோம் என்று சொன்னால் ஒரு கை வெட்டிப்படும், எவ்வளோ வருத்தமாயிக்கும். ஒரு இன்ஜெக்ஷனுக்கே நாங்கள் பயப்படுவோம். ஒரு பல்ல கழட்டணும் என்றால், ஒரு ஊசி போட்டிருந்தா சரியான ஒரு பயம். வாள் வெட்டு, அம்புகள் தாக்குவது எவ்வளவு நோவினை கொடுக்கும். அதை விட நாவால் செய்கின்ற ஜிஹாது வருத்தம் கூட என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாவால் செய்கின்ற ஜிஹாது என்ன? நாயகத்துடைய புகழ்களை எடுத்து பாடுவது, அதை ஜிஹாத் என்று சொன்னாங்க. ஜிஹாத் அவ்வளோ நன்மை அதில் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தில் அது நடக்கும், பள்ளி வாசலில் நடக்கும், மஸ்ஜித் நபவியில் மிம்பர் அடித்து கொடுப்பாங்க. நாயகத்துடைய அஹ்லாக்குகளை, நற்குணங்களை, சிறப்புகளை புகழ் மாலைகளாக பாடிக்கொண்டே இருப்பார்கள் சஹாபாக்கள். அவர்களுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. ஹஸ்ஸான் இப்னு ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, மஸ்ஜித் நபவியில் ஒரு மிம்பர் அடித்து கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மிம்பர் யாருக்குரியது? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரியது. அதை என்ன செய்வார்? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறுவார் மிம்பர். குத்பாக்கு மாதிரி ஒரு மிம்பர், அதில் ஏறி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை, அவருடைய புகழ்களை, அவர்களுடைய நற்குணங்களை எடுத்து சொல்லிக்கொண்டு படித்து கொண்டே இருப்பாங்க. கவிதை பாடுவார். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு பாடி முடிஞ்சதுக்கு பின்னால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம ஐயிதுஹு பிரூஹில் குதுஸ். யா அல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமானை இன்னும் நீ பலப்படுத்துவாயாக துஆ செய்வாங்க. நாயகத்துடைய வரலாறுகளை பாடினதுக்காக, நாயகத்துடைய வரலாறுகளை பேசினதுக்காக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, வரலாறுகளை இதே போன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோமோ, அவர்கள் எங்கள் அனைவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈமானியத்துக்கான துஆ இருக்கிறது என்பதை நாங்கள் புகழும்.
முக்கியமாக இந்த மாதிரி நிகழ்வுகள் எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிக பிரயோஜனமாக இருக்கக்கூடியதுதான் இந்த ரபியுல் அவ்வல் 12 நாளும் நடக்கக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சிகள், மஜ்லிஸுகள், அதுபோல கொடுக்கக்கூடிய சதகாக்களாக இருக்கலாம். ஏன் வரலாறை அடுத்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும். அந்த இல்லை என்றால் வரலாறு தெரியாத சமூகம் உருவாகுவார்கள். வரலாறு தெரியாவிட்டால் அனாதைகளாகிடுவோம். நாங்கள் வரலாறு தெரியா. இலங்கைக்கு முஸ்லீம்கள் எப்படி வந்து கேட்டால் தெரியா. அப்போ இலங்கைக்கு நாங்கள் எப்படி, எங்களோட வரலாறு தெரியா. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், அவங்க உம்மை யார், வாப்பா யார், இந்த வரலாறுகள், ஜிஹாதுடைய விஷயங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்களை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். பெரியவங்களுக்கு இப்படி நடக்கணும், உஸ்தாத்மாருக்கு இப்படி நடக்கணும், பள்ளி இமாம்களோட நல்ல மரியாதையை நடந்து கொள்ளணும், மஸ்ஜிதுடைய ஹுர்மத்துகளை பேணிக்கொள்ளணும். இந்த தகவல்களை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு மாபெரும் ஒரு சந்தர்ப்பம்தான் இது. இதை நழுவ விடாதீர்கள். அல்லாஹு தஆலா அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நம் மனைவி மக்கள் யா அல்லாஹ் நாம் நேசித்தவர்கள், நம்மை நேசிக்கின்றவர்கள், நாம் யாருக்கெல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோமோ அப்படிப்பட்டவர்கள், நம்மிடத்தில் யாரெல்லாம் துஆ செய்யும்படி சொன்னார்களோ அத்துணை பேர்களுடைய பாவங்களையும் யா அல்லாஹ் மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் உதித்த இந்த மாதத்திலே அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசுகின்ற இந்த மஜ்லிஸை யா அல்லாஹ் நீ கபூல் செய்து கொள்வாயாக. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த குர்ஆனையும் அந்த நாயகத்துடைய சுன்னாக்களையும் யா அல்லாஹ் எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருவாயாக. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நற்குணங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க யா அல்லாஹ் நீயே கிருபை செய்வாயாக. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழி பிரகாரம் அந்த நாயகத்துடைய ஷஃபாஅத்தை பெற்றவர்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. கியாமத்துடைய நாளையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துல் உலமாவை எங்களுக்கு வாஜிபாக்கி வைப்பாயாக. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினால் ஹவுலுல் கௌசரிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களை பெற்றெடுத்தவர்களுக்கும் யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்கள் எங்களுடைய உறவினர்களுக்கும் கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யா அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸிலே இருக்கக்கூடிய அனைவருடைய தேவைகளையும் யா அல்லாஹ் நீ நிறைவேற்றுவாயாக. இந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களில் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை யா அல்லாஹ் நீ குணப்படுத்துவாயாக. யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கடன்களை யா அல்லாஹ் நீ நீக்கி வைப்பாயாக. யாருடைய உள்ளத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் யா அல்லாஹ் நீ நிறைவேற்றி கொடுத்தருவாயாக. யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதிலே கடமை செய்கின்ற உலமாக்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. அவர்களுடைய வாழ்க்கையை விஸ்தீர்ணப்படுத்தி வைப்பாயாக. அவருடைய பொருளாதாரத்தில் யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய்வாயாக. அவருடைய வாழ்க்கையில் யா அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுக்காக பாடுபடுகின்ற நிர்வாகிகளையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. உன்னுடைய மாளிகையை நிர்வகிக்கின்றவர்களை யா அல்லாஹ் அவர்களுக்கு யா அல்லாஹ் சுவர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக. உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. பயங்கரமான நோய்கள், தொற்று நோய்கள், ஆபத்துக்கள் வந்து விடாமல் யா அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தருவாயாக. கண்ணூர்கள், நாவூர்கள், பொறாமைக்காருடைய பொறாமைகள், சூனியக்காருடைய சூனியங்கள், வஞ்சனைக்காருடைய வஞ்சனைகள், எல்லா விதமான ஆபத்து முசீபத்துக்கு அனைத்தை விட்டும் யா அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. وعلى آل سيدنا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. يا نبي سلام عليكم يا رسول
يا حبيبي يا محمد يا عروس الخائفين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعد يا كريم الوالدين حولك الصحب المبرر بالدنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستر المساوي ومقيل العثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كافر عني ذنوبي وغفري عن سيئاتي عالم السر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم سبحان الله وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك